வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலங்களில் அவள் வசந்தம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புன்னகையோடு யவனராணி என்றான் பரிஷித். எக்ஸாக்ட்லி என்று பளீர் என முகம் மலர்ந்தாள் சௌமி. உண்மைதான் சௌமி, எனக்குமே அந்த இடம் பிடிக்கும். பூம்புகாரை டபீரேஸிடமிருந்து மீட்க வழி கிடைக்காத நிலையில் ஒரு நாகலிங்க பூவை பார்த்து தன் திட்டத்தை இளஞ்செழியன் வகுப்பதாக வரும் என்ற பரிஷித்தை குதூகலத்தோடு பார்த்தவள், எஸ், இளஞ்செழியன் கேரக்டர் அமேசிங் பரிஷித் என்றாள் வியந்த குரலில். அவள் குரலில் தென்பட்ட வியப்பை கவனித்தவன் வேண்டுமென்றே, என்னை விடவா என்று கேட்டபடி டிஷர்ட் காலரை தூக்கி விட்டு கொண்டு கேட்கவும், சர்டன்லி என சிரித்தவள். என்ன சௌமி, இப்படி காலை வாரிவிட்டாயே என அவன் போலியாக குறைபடவும், கருவிழிகள் குறும்பில் பளபளக்க, ஒரு விஷயத்தில் வேண்டுமானால் உங்களை ஒத்துக்கொள்ளலாம் எனவும் ரசனையும் எச்சரிக்கையுமான பார்வையோடு எதில் என வினவினான். சொல்லிவிடட்டுமா? இளஞ்செழியன் ஆரம்ப கட்டத்தில் பூவழகியின் ஒதுக்கத்தால் யவனராணியிடம் மனம் தடுமாறுவது போல் வரும். ஆனால் நீங்களோ எனக்கு முன்பே ஒரு பெண்ணிடம் தலை குப்புற விழுந்தீர்களே காஃபி ஷாப்பில், என்ன டயலாக் விட்டீர்கள். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள்தான் முன்னிலை. டிஷர்ட் காலரை மீண்டும் ஒரு முறை தூக்கிவிட்டு கொள்ளலாம் என்று கூறி கலகலவென்று சிரித்தாள். பேச்சு அபாயகரமான திசையை நோக்கி பயணிப்பதை கண்டவன், இதற்கான பதிலை ஃபியூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் என சிரித்துவிட்டு, வேறென்ன படிக்க பிடிக்கும் சௌமி என பேச்சை மாற்றினான். நகைச்சுவை கதைகள். சாவியின் வாஷிங்டனில் திருமணம் படித்திருக்கிறீர்களா பரிஷித்? செமல் ஊட்டியாக இருக்கும். முக்கியமாக பாக்யம் ராமசாமி அவர்களின் அப்புசாமி சீதா பாட்டி கதாபாத்திரங்களில் வரும் கதைகள் அத்தனைக்கும் நான் பயங்கர விசிறி என்றாள் சௌமி உற்சாகத்தோடு. ஹேய், நானும் தான் சௌமி. அதிலும் ஆப்பிரிக்க இளவரசியோடு அப்புசாமி லூட்டி அடிக்கிற கதை இருக்கிறதே, அப்பப்பா என அவன் ரசித்து கூற, இருவரும் நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தனர். பேச்சினிடையே பரிஷித், எஸ்ஏபியின் கதைகள் எனக்கும் என் அம்மாவிற்கும் மிகவும் பிடிக்கும் என்று கூற, சௌமியின் விழிகள் அகன்றன. எனக்கும் பரிஷித், அவரது சொல்லாதே நீ மலர்கின்ற பருவத்திலே இதெல்லாம் பல முறை படித்திருக்கிறேன் என்றாள். தனக்கும் பரிஷத்திற்குமான ஒத்த ரசனை அவளை சந்தோஷமாக்கியது. உணவின் போதும் பேச்சு நீண்டது. சௌமி பரிஷத்தை போலவே புத்தக வாசிப்பில் தீராத ஆர்வம் கொண்ட வரதராஜனும் அருந்ததியும் கூட உரையாடலில் கலந்து கொள்ள பேச்சு களை கட்டியது. கிளம்பும் நேரம் வரவும் பரிஷத்திற்கு அந்த மாந்தோப்பை விட்டு நகரவே மனமில்லை. அதை கவனித்த சௌமிக்கு சிரிப்பு வந்தது. சற்றே எம்பி அவன் காதருகில், டோன்ட் வரி பரிஷித், உங்களுக்கு எப்பவெல்லாம் தோன்றுகிறதோ அப்பவெல்லாம் நாம் கிளம்பி இங்கு வந்துவிட்டால் ஆயிற்று என்றாள் சமாதானமாக. வீட்டுக்கு வந்ததும் சற்று ஓய்விற்கு பின் மதிய சமையலை கவனிக்க அருந்ததி செல்ல, மருமகனோடு பேசிக் கொண்டிருந்த வரதராஜன் சட்டென நினைவு வந்தவராக, சௌமிமா, என் ரூம் மேஜையில் ஒரு பெரிய ஆல்பம் இருக்கும், எடுத்து வாடா என்றார். பரிஷத்திடம் திரும்பி, மாப்பிள்ளை, பழைய படங்கள், எனது மற்றும் அருந்ததி சிறு வயது புகைப்படங்கள், சௌமியின் அம்மா படம் என நிறைய இருக்கும். உங்களுக்கும் கூட அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது என உற்சாகமாக கூறினார். அதை கேட்டுக்கொண்டு ஆல்பத்துடன் வந்த சௌமி, எஸ் பரிஷித், அப்பாவை பொறுத்தவரை இந்த ஆல்பம் ஒரு பொக்கிஷம். நானே பல வருடங்களுக்கு முன் எப்பவோ பார்த்தது, பேங்க் லாக்கரில். என்ன அவ்வளவு ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே பேங்க் லாக்கரில் அவ்வளவு பத்திரமாக வைத்திருப்பார். இன்று உங்களிடம் காட்ட எடுத்து வைத்திருக்கிறார் போல. உங்கள் சார்பில் எங்களுக்கும் அடித்திருக்கிறது சான்ஸ் என சிரித்தவள், நான் போய் அத்தையையும் அழைத்து வருகிறேன் என உள்ளே சென்றாள். ஆல்பத்தை வருடியபடி, உண்மைதான் மாப்பிள்ளை, இதில் எங்கள் கல்யாண போட்டோஸ் கூட இருக்கிறது. சௌமியின் அம்மா தன் கையாலேயே தயாரித்த ஆல்பம் இது. எனக்கு இது பெரிய பொக்கிஷம்தான் மாப்பிள்ளை என உணர்ச்சியுடன் கூறவும் ஆறுதலாய் முறுவலித்தான் பரிஷித். எழுந்து அவர் அருகில் அமர்ந்தபடி, நீங்களும் பொக்கிஷம்தான் மாமா. அத்தை மறைந்த பின்பும் அவரது நினைவிலேயே வாழ்ந்து வருகிறீர்களே.
அன்று அவர்கள் மீது வைத்த அன்பை இன்றும் அவர்களிடம் வைத்திருக்கிறீர்களே என உணர்ந்து கூறவும் வரதராஜன் அகம் நிகழ்ந்து போனார். அதற்குள் சௌமி தன் அத்தையை இழுத்து கொண்டு வரவும் சூழல் சகஜமாகியது. டீப்பாயில் ஆல்பத்தை வைத்து அவர் புரட்ட மற்ற மூவரும் ஆவலுடன் பார்த்தனர். முதலில் வரதராஜனின் தாய் தந்தையர் படம், வரதராஜன் அருந்ததியின் பால வயது படங்கள் என பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரிசையாக அமைந்திருக்க பரிஷித் ரசித்து பார்த்தான். ஐயோ, அப்பாவை பாருங்களேன் பரிஷித், குழந்தையில் எவ்வளவு கியூட்டாக இருக்கிறார் என்று ஆச்சரியமும் ரசனையுமாக சௌமி கூறுவதை பரிஷித் கவனமோடு கேட்டு உரிய பதில் அளிப்பதை பூரிப்போடு பார்த்திருந்தார் வரதராஜன். சௌமி, சித்தியை பாரேன், அப்போதே என்ன அழகு என வியப்புடன் கூறி 5 வயது அருந்ததியை அவன் ஆவலுடன் பார்க்க படத்தை தெளிவாக பார்ப்பதற்காக சற்று அவன் அருகே சகஜமாக நெருங்கி அமர்ந்தவள், அட ஆமாம் பரிஷித் என்றவாறு அத்தையை குறும்புடன் பார்த்து கண் சிமிட்டினாள். ஏன் பரிஷித், இப்பவும் அத்தை ரொம்ப அழகுதானே என கேட்க அவனும் ஆமோதிக்க, ஏய் போதும் டி என அருந்ததி லேசாக முகம் சிவக்க மற்ற மூவரும் மீண்டும் சிரித்தனர். வரதராஜன் அடுத்த பக்கத்தை புரட்ட, தோ பாரேன் சௌமி, உன் அத்தை மட்டுமல்ல என் அத்தையும் ரொம்ப அழகுதான். என்ன மாமா நான் சொல்வது என்ற தன் மாமாவை பார்த்து பரிஷித் வினவ அவர் பலமாய் தலையசைத்து, ரொம்பவும் சரி மாப்பிள்ளை எனவும் அப்பா என சிரித்தாள் சௌமி. மற்றவர்களும் அதில் இணைந்தனர். அருந்ததி திருமணம், வரதராஜன் திருமண படங்கள் என செலக்டிவ் கலெக்ஷன்ஸ் அடங்கிய அருமையான ஆல்பமாக இருந்தது அது. சித்தி, உங்கள் கையில் 1 வயது குழந்தையாக இருப்பது உங்கள் மகன் ராஜீவ் தானே என அவன் கேட்க உற்சாக துள்ளலோடு, அந்த வாலேதான் பரிஷித், போன வாரம் கூட அமெரிக்காவில் இருந்து உங்களிடம் போனில் 1 மணி நேரம் அரட்டை அடித்த அதே வாலுதான் இந்த குட்டி வாலும் என படத்தை காட்டி சிரித்தாள் சௌமி. வரதராஜன் அடுத்த பக்கத்தை திருப்ப துரு துரு கண்களுடன் கொழு கொழுவென்றிருந்த மிக அழகான அந்த குழந்தையை பார்த்தவன் கண்கள் சட்டென விரிந்தன. சௌமி, இது நீதானடா என்றவன் ஆவலுடன் அப்படத்தை நோக்கினான். அவளேதான் மாப்பிள்ளை, கரெக்டாக கண்டுபிடித்து விட்டீர்களே, சரியாக 10 மாதத்தில் அடுத்த படம் என சிரித்தார் வரதராஜன். தலை நிறைய முடியும் திராட்சை விழியுமாக அந்த குழந்தையை அள்ளி தூக்க வேண்டும் போல கைகள் துருதுருத்தன பரிஷத்திற்கு. சோ கியூட் என்றபடி படத்தையே பார்த்திருந்தவன் தன் மாமனாரிடம், மாமா, இப்போது இவ்வளவு கச்சிதமாக கோவில் ஸ்டாச்சு போல இருப்பவள் அப்போது எப்படி கொழு கொழுவென இருக்கிறாள் பாருங்கள், இந்த குட்டி சௌமியை தூக்கி வைத்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு என மனதை மறைக்காமல் வெளிப்படையாக உரைக்க சட்டென மூச்சடைத்தது சௌமிக்கு. அவன் பேச்சை கேட்டு மர்மமாக சிரித்தபடி வரதராஜன் அடுத்த பக்கத்தை திருப்பி காட்ட அதை பார்த்த சௌமியோடு சேர்த்து பரிஷித்தும் ஆச்சரியத்தில் மூழ்கி போனான். சட்டென பேச்சு வரவில்லை அவனுக்கு. ஆனால் முகம் மட்டும் காலை தாமரையாய் மலர்ந்து விகசித்தது அவனுக்கு. அவனது ஆச்சரியத்தை திருப்தியாய் பார்த்தார் வரதராஜன். அருந்ததியும் விஷயம் உணர்ந்து குறும்புடன் சிரித்தார். சௌமி மற்றும் பரிஷித் இருவரின் விழிகளும் நீண்ட நேரம் அந்த படத்திலேயே பதிந்திருக்க ஒரு கட்டத்தில் சட்டென தன் பக்கத்தில் இருந்த சௌமியை நோக்க அவளும் அதே நேரம் அவனை பார்க்க இருவர் முகங்களிலும் மந்தகாசம் அதிகமாகியது. மாமா, என்னால நம்பவே முடியலை என்றபடி மீண்டும் போட்டோவை பார்த்தான் பரிஷித். அதில் 6 வயது பரிஷித் 1 வயது சௌமியை பாசத்துடன் கைகளில் தூக்கி வைத்து கொண்டிருந்தான். சௌமி மழலை சிரிப்புடன் தன் பிஞ்சு கரத்தை அவன் கழுத்தில் போட்டிருந்தாள். கைகளில் தூக்கி இருந்தவன் கைகளுக்குள் இருந்தவள். இருவரின் முகத்திலும் ஏக உற்சாகம், வியப்பும் உற்சாகமுமாக. இந்த போட்டோவை அங்கே நம் வீட்டில் கூட நான் பார்த்ததில்லை மாமா என்றான் அவன். மகள் மருமகன் இருவரது வியப்பையும் உற்சாகத்தையும் கண்டு மனதினுள் ரசித்தவாறு, சிவாவிடம் இதன் காப்பி கிடையாதே மாப்பிள்ளை, இந்த படங்கள் எடுத்து சில நாட்களிலேயே அவன் வெளிநாடு கிளம்பி சென்று விட்டானே, பிறகு அப்படியே தொடர்பும் விட்டு போயிற்று என பெருமூச்சு விட்டவர் தன்னை சமாளித்து கொண்டு, சௌமிமா கூட பல வருடங்களுக்கு முன் பார்த்ததுதான், யாரோ குடும்ப நண்பரின் மகன் என்று நினைத்திருப்பாள். இப்போது பார்த்தால் இருவரும் சந்தோஷப்படுவீர்கள் என்று தெரியும், அதான் நேற்றே பேங்க் லாக்கரில் இருந்து எடுத்து வந்தேன் என்றார் அவர். தொடர்ந்த படங்களில் பரிஷத்தின் பெற்றோர், சௌமியின் பெற்றோர், அருந்ததி தன் கணவருடன் நின்ற குரூப் போட்டோக்களை ஆர்வத்துடன் பார்த்தபடி படம் எடுத்த சூழ்நிலையை வரதராஜன் நகைச்சுவை ததும்ப எடுத்து கூற
வியப்புடன் கேட்டிருந்தனர் மற்றவர். இன்னொரு படத்தில் கைகளில் தூக்கி வைத்திருந்த சிறுவன் பரிஷத்தின் கன்னத்தில் குழந்தை சௌமி முத்தமிடுவது போன்ற படம். சுற்றிலும் இருவரின் பெற்றோரும் சிரித்தபடி நிற்க சிறுவன் பரிஷித் முகத்தில் சந்தோஷ மின்னல். ஆவலுடன் அந்த படத்தை பார்த்திருந்த பரிஷித் திரும்பி மனைவியை பார்த்து குறும்புடன் கண் சிமிட்ட அன்று 2ஆம் முறையாக மூச்சடைத்தது சௌமிக்கு. அவள் சற்றே தடுமாறி போக அவனோ வரதராஜனிடம், மாமா, நானும் சௌமியும் இருக்கும் படங்களை டிஜிட்டலில் இன்னொரு பிரிண்ட் போட்டு கொள்ளவா என அவளோடு கேட்க வாய்விட்டு சிரித்தபடி, நீங்கள் இப்படி கேட்பீர்கள் என்று தெரியும் மாப்பிள்ளை, நேற்றே நான் போட்டு வைத்தும் விட்டேன் என்றார் மாமனார். தேங்க்ஸ் மாமா என தானும் சிரித்தபடி சந்தோஷமும் சிரிப்பும் கிண்டலுமாக. இந்த ஆல்பம் பார்த்த தருணம் வாழ்வில் மறக்கவே முடியாத அழகான தருணம் மாமா. தேங்க்ஸ் மாமா என்றான் மனமாற. தேங்க்ஸை உங்கள் அத்தைக்குத்தான் மாப்பிள்ளை கூற வேண்டும், அவள் தயாரித்தது தானே இது என்றவர் மகளிடம் திரும்பி, சௌமிமா, இதை வைத்துவிட்டு மேஜை டிராயரில் ஒரு புது ஆல்பம் இருக்கும், எடுத்து வாமா எனவும் சௌமி சென்று எடுத்து வந்தாள். அதில் சௌமி பரிஷித் படங்களோடு ஒரு வயதிற்கு மேற்பட்ட சௌமி படங்களையும் பிரிண்ட் செய்திருந்தார் வரதராஜன். எல்கேஜியில் இருந்து தொடங்கி ஸ்கூல் ஃபைனல், காலேஜ் என எடுத்த படங்கள் அழகுற வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. பரிஷத்திற்கு மிகவும் பிடித்துவிட்டது அந்த புது ஆல்பம். அன்றைய பொழுது இனிய மன நிறைவுடனே கழிந்துவிட இரவு உணவிற்கு பின் தங்கள் அறையில் அமர்ந்திருந்த சௌமி நாவலில் மூழ்கி இருக்க எதிர் சோஃபாவில் அமர்ந்தபடி அந்த புது ஆல்பத்தை தனியாக மீண்டும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் பரிஷித். திடீரென்று என்ற பெருமூச்சு சத்தம் கேட்டு நாவலில் இருந்த தலையை உயர்த்தி பரிஷித்தை பார்த்தாள் சௌமி. என்ன பரிஷித்? பரிஷத்தின் விழிகளில் குறும்பு நர்த்தனம் ஆடியது. சௌமி, இந்த அநியாயத்தை கேளேன். நீ கிஸ் தந்த அந்த சூப்பர் நிமிடத்தை நினைவுபடுத்தி கொள்ள எவ்வளவு முயன்றாலும் அநியாயமாக மறந்து போய்விட்டதே. ச்ச என போலியாய் அழுத்து கொள்ளவும் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு புத்தகத்தில் பார்வையை பதித்தாள். சௌமி, இவன் படிக்க விடப் போவதில்லை என்று உணர்ந்தவளாக புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, என்ன பரிஷித் என்றாள் முறுவலுடன். விழிகளில் குறும்பு மின்ன, எனக்கு ஏன் ஞாபகம் வரவில்லை சௌமி? ஏய் சௌமி, இப்படி செய்தால் என்ன என வெகு ஆர்வம் காட்டி கேட்கவும், எப்படி என சந்தேகத்தோடு கேட்டாள் அவள். அந்த கிஸ்தான் மறந்துவிட்டது, அதை ஞாபகப்படுத்தி கொள்ள இப்போது ஒரு நீ கிஸ் தந்தால் என்ன என அப்பாவியாய் கேட்டவன், அப்போதாவது பழைய ஞாபகம் வருகிறதா என பார்க்கத்தான் சௌமி என சிரிப்பை அடக்கி கொண்டு கூறினான். அவன் விழிகளிலேயே அவனது விளையாட்டு புரிந்தவளாய், அடிதான் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு என சிரித்தாள். வேண்டுமென்றே. பின்ன பழைய நினைவு வர என்னதான் வழி சௌமி என போலியாய் அவன் கவலைப்பட, அது ஒன்றும் ஞாபகத்திற்கு வர வேண்டாம், நாளை ஆபீஸ் செல்ல வேண்டும் என்பது மட்டும் ஞாபகத்திற்கு வந்தால் போதும், போய் படுங்கள் சார் என்றவள் தொடர்ந்து அவன் வருத்தம் போலவே பார்க்கவும் சிரிப்பை அடக்க முயன்ற தோற்றவளாய், போதும் பரிஷித் விளையாட்டு என சிரித்தபடி, எனக்கு கூடதான் நீங்கள் தூக்கி வைத்திருந்தது நினைவில்லை, அதற்காக இப்படியா என மீண்டும் சிரித்தாள். இதையே எதிர்பார்த்தவன் போல் முகம் மலர, நான் உன்னை போல கல் நெஞ்சம் கிடையாதுமா, ரொம்பவும் இளகிய மனம் படைத்தவன். உனக்கு ஞாபகம் வர உன்னை வேண்டுமானால் இப்போதும் கைகளில் தூக்கி கொள்ளவா என விஷம சிரிப்புடன் கேட்டபடி எழுந்து அவன் அருகில் வரவும் 3வது முறையாக அன்று அவளுக்கு சுவாசம் தடைப்பட்டது. சுதாரித்து கொண்டு, பரிஷித், என்ன விளையாட்டு இது என கேட்கவும், உனக்கு நினைவு வரத்தான் சௌமி என அப்பாவியாய் கூறியபடி அவன் கிட்டே நெருங்க, தானாய் தன்னையும் மீறி முறுவல் மலர சட்டென எழுந்து சோஃபாவின் பின்னால் சென்றவள், பரிஷித் வேண்டாம் என சிரித்தபடி மேலும் நகர்ந்தாள். நீதானேம்மா ஞாபகம் இல்லை என்றாய். மேலும் நகர்ந்தபடி, அதற்காக பாவம், அப்புறம் உங்கள் கைகள் தான் சுளுக்கி கொள்ளும் என சிரித்தபடி தொடர்ந்து பின்னடைந்தாள் அவள். தானும் சிரித்தபடி, அதையும் பார்த்து விடுவோமே என்றவாறு அவன் வேடிக்கையாய் அவளை பிடிக்க முயல, கலகலவென சிரித்தபடியே அவன் கரங்களில் அகப்படாமல் வெளியே ஓடி வந்தாள் சௌமி. விளையாட்டாய் அவனும் பின்னாடியே துரத்தி கொண்டே வர கீழே ஹாலில், சௌமிமா என அழைத்தபடி கணக்கு பிள்ளை நுழைவதை மாடி வராண்டாவில் இருந்தே கண்டு சட்டென நின்றாள் சௌமி. பரிஷித்தும் நின்றவன் கைப்பிடி அருகே வந்து நகை முகத்துடனேயே கீழே பார்த்து, என்ன சகாயம் அங்கிள் என வினவ,
ஒண்ணுமில்லைங்க தம்பி. சௌமிமாவுக்கு ஃபோன் வந்திருக்கிறது. அறையில் நீங்கள் எடுக்கவில்லை போல. ரொம்ப நேரமாக அடிக்க, ஏதோ முக்கியமான விஷயமோ என்று கீழே நான் எடுத்தேன் என்றார் விளக்கம் போல. ஓடிப் பிடித்து விளையாடியதில் ரிங் சத்தம் காதில் விழவில்லை போல அங்கிள் என பரிஷித் குறும்புடன் கூறியது. நல்ல வேளை கீழே அவர் காதில் விழவில்லை. இஷ் பரிஷித் என கணவனை அடக்கியவள். யார் அங்கிள் என இயல்பாக வினவியவளின் விழிகள் வந்த பதிலை கேட்டு சட்டென பிரகாசமானாள். நிஜமாகவா என கேட்டபடி திரும்பி ஓடி சென்று போன் ரிசீவரை அவசர அவசரமாக எடுத்தாள். ஹலோ ராகவ், எங்கடா இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? உனக்கு உனக்கு ஒன்றுமில்லையே என பரிதவிப்புடன் விசாரிக்க, கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த பரிஷித் அப்படியே இறுகினான். சொல்லு ராகவ், உன்னை நினைத்து நான் எப்படி கவலைப்பட்டு பயந்து போனேன் தெரியுமா? உன் போனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனேனடா என படபடக்கவும் பரிஷத்தின் புருவம் சுளித்தது. போனின் அந்த பக்கம், ஏய் நிறுத்து நிறுத்து, நான் ராகினிடி என்ற குரலை கேட்டவள் அப்படியே தோய்ந்தாள். ரா ராகினியா? ஆமாம், நாளை திருமணத்திற்கு புடவை வாங்க உன்னை அவசியம் அழைக்க வேண்டுமென அசோக் மாமா சொன்னதால் கால் செய்தேன். டவர் ப்ராப்ளம் போல உன் நம்பர் கிடைக்கவில்லை. அதான் லேண்ட்லைனில் அழைத்தேன். ஆனால் நீ அந்த ராகவை மறந்து தொலை என்றால் தொலைக்கிறாயா? உன்னை நாளை நேரில் உன்னிடம் பேசிக் கொள்கிறேன் என திட்டியபடியே ரிசீவரை வைத்தாள். தோய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள் சௌமி. கடவுளே, ஒரு நிமிடம் ராகவ்தான் என்று எப்படி சந்தோஷப்பட்டு போனாள். ராகினியிடம் வேறு நன்றாக வாயை விட்டாயிற்று. நாளை நேரில் வறுத்தெடுத்து விடுவாள் என நொந்தபடியே எல்லாம் இந்த அங்கிளால் வந்தது. பெயரை ஒழுங்காக சொல்வதற்கென்ன என்று கூறி பல்லை கடிக்கவும் அவர் ராகினி என்று ஒழுங்காகத்தான் கூறினார். நீங்கள் ராகவென்று தவறாக எண்ணிக்கொண்டு ஓடி வந்தாய் என வெகு ஏளனமாக ஒலித்தது பரிஷத்தின் குரல். அந்த குரலில் திகைத்து போனவளாக அவனை ஏறிட்டாள் சௌமி. கோபத்தை அடக்க முயன்று முடியாமல் அவளை உறுத்தவன், எனக்கு ஒரு சந்தேகம் சௌமிதா என்றான் நிதானமான குரலில். முதல் சந்திப்பிற்கு பிறகு இன்றுதான் சௌமியை தவிர்த்து சௌமிதா என்கிறான். உள்ளத்தில் ஏதோ பிசைய அவனை அண்ணாந்து பார்த்தாள் அவள். அவளது பார்வையை கண்டனத்துடன் சந்தித்தவன், பெண்களுக்கு சுய கௌரவம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்குமே சுய கௌரவம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றென்று நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய் என வெகு நிதானமாக கேட்கவும், பரிஷித் இப்போது எதற்கு இந்த கேள்வி என புரியாமல் வினவ அவன் முகம் மேலும் கோபத்தில் சிவந்தது. இப்போதுதான் இந்த கேள்வி அவசியம் என்றவன் தொடர்ந்து, எல்லோரையும் போல உனக்கும் சுய கௌரவம் இருக்கும் என்று நினைத்ததுதான் தவறாகி போயிற்று என்றான் கோபமும் கசப்புமாக. சட்டென அவன் குற்றச்சாட்டு புரிந்துவிட சௌமிக்கும் கோபம் வந்தது. அடக்கி கொண்டு, என் சுய கௌரவத்திற்கு எந்த இழுக்கும் இப்போது நேர்ந்து விடவில்லை என்றாள் தலை நிமிர்ந்து. அவளது பதிலில் அவனுக்கு ஆத்திரம் மேலும் அதிகமாயிற்று. இழுக்கு நேர்ந்து விடவில்லையா? எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல். சற்று முன் பதறினாயே, அது என்னம்மா? ச, கல்யாண மண்டபத்தில் யாருக்கும் தெரியாமல் ஓடிப்போன கோழை, அவனுக்காக கவலைப்படுகிறாயே, உனக்கு வெட்கமா இல்லை என அவன் ஏளனமாக பேசவும் சௌமிக்கும் பொறுமை பறந்தது. அவனை முறைத்தபடி, பரிஷித், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இப்படி என்னை அவமதிப்பாய் பேசுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதற்காக நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்றாள் கோபக்குரலில். பரிஷத்தின் விழிகளில் கிண்டல் ஏறியது. கட்டிய கணவன் நான் உன்னை உதறிவிட்டு போனவனுக்காக உருகாதே என கண்டித்தால் அது அவமரியாதை. ஆனால் உன்னை வேண்டாம் என எழுதி வைத்துவிட்டு ஓடிய அந்த கோழையை நீ தேடி தேடி அலைவதும் உருகுவதும் உனக்கு ரொம்பவும் மதிப்பளிக்கும் செயல், அப்படித்தானே என வெகு கிண்டலாக கேட்கவும் வாய் அடைத்து போனாள் சௌமி. கடவுளே, இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பாள்? எவ்வளவு இனிமையாக கழிந்த நாள் இவ்வளவு மோசமாக முடிய வேண்டுமா? வேண்டாம் பரிஷித், இதை பற்றி இன்று நாம் பேச வேண்டாம் என்றாள் தணிவாக. ஆனால் பரிஷித் தணிவதாக இல்லை. சற்று முன்வரை சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தவள் ராகினி என்ற பெயரை ராகவ் என எடுத்துக்கொண்டு தன்னை கூட மறந்து உள்ளே ஓடி வந்ததும் போனில் கலக்கத்துடன் பேசியதும் அவனை கோபத்தில் குமர வைத்தது. இருவருக்கும் நடுவில் ராகவ் என்பவன் இருக்கும் வரை சௌமி தன்னிடம் மனம் ஒன்றப் போவதில்லை என்பதை வெகு நிச்சயமாக அந்த தருணத்தில் உணர்ந்தவனுக்கு சௌமி மீது கோபம் பொங்கியது.
இல்லை சௌமி, இதை இனிமேலும் விட முடியாது. இன்று பேசியே தீர வேண்டும். அந்த ஓடிப்போன இடியட்டுக்காக என்றவனை சௌமி இடைமறித்தாள். முகம் வாட, போதும் பரிஷித், ராகவை பற்றி இப்படி பேசாதீர்கள் என்றாள் துயரத்துடன். நம்ப முடியாமல் அவளை பார்த்தான் பரிஷித். அந்த ராஸ்கலை பற்றி இவன் பேசக்கூடாதாமா? கோபம் கொதித்து கொண்டு வந்தது பரிஷித்திற்கு. பாவம், அவனும்தான் என்ன செய்வான்? மனைவி மாறிவிட்டாள் என மகிழும் போதெல்லாம் அவள் ராகவிற்காக வக்காலத்து வாங்கினால் அவன் கோபப்படாமல் என்ன செய்வான்? அவனை பற்றி நான் என்ன, ஊரே பேசுகிறது. பிடிக்கவில்லை என்றால் முன்பே கூறி திருமணத்தை நிறுத்த தைரியம் இல்லாமல் ஊரே கூடிய பிறகு ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிய கோழை. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ நைசாக உள்ளே புகுந்து கொள்ளப் போகிறான். அப்படி இருக்க அப்பாவியான அவனை யாரோ கடத்தி கொண்டு போனது போல நீ கவலைப்படுவது ரொம்பவும் சகிக்கவில்லை சௌமி. ச்ச, போயும் போயும் அவனுக்காக உருகுகிறாயே என்றான் வெறுப்புடன். ராகவை எவ்வளவு துச்சமாக பேசுகிறான். அவன் அன்று அப்படி செய்யாவிட்டால் இன்று தான் இவனது மனைவியாக இருக்க முடியுமா? துக்கத்தை விழுங்கிக் கொண்டு, ராகவ் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு பரிஷித்? ஒருவேளை ஒருவேளை அவனால் தானே என்னை மணந்து கொள்ள நேர்ந்தது என்கிற எரிச்சலா என குத்தலாக கேட்கவும், மண்ணாங்கட்டி என வெடித்தான் அவன். சொல்லப்போனால் அந்த விஷயத்திற்காக ராகவுக்கு கோவில் எடுத்து கும்பிடவும் அவன் தயாராக இருந்தான். கடைசி நேரத்தில் கழுத்தறுத்துவிட்டு அவன் ஓடாவிட்டால் சௌமி தனக்கு கிடைத்திருக்க மாட்டாள்தான். அதற்காகவே அவனுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலும் தன் மனைவி கைவிட்டு ஓடியவனுக்காக திருமணமான பிறகும் வருந்துவதுதான் அவனுக்கு சகிக்க முடியாத வேதனையாக இருந்தது. அவளை தீர்மானமாக பார்த்தவன், இதோ பார் சௌமி, அவனே ஊரை சுற்றிவிட்டு மற்றவர் கோபம் அடங்கும் அளவுக்கு அவகாசம் தந்துவிட்டு தானாகவே திரும்பி வருவான். அதனால் அவனுக்காக தேவையில்லாமல் கவலையில் உருகி வழிவதையும் தேட முடியா தேட முயல்வதையும் விட்டுவிடு என்றான் முடிவாக. முடியாது என்றாள் அவள் அவனை விட முடிவான குரலில். சௌமி, நோ பரிஷித், உங்கள் மனைவி என்பதால் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி என தலையாட்ட என்னால் முடியாது பரிஷித். நியாயமான காரணம் இருந்தால் உங்கள் பேச்சை ஏற்று யோசித்து எனக்கு சரி என்று பட்டால் ஒத்துக்கொள்வேன். மற்றபடி உங்கள் வேண்டாத கட்டளைக்கெல்லாம் அடிபணிய என்னால் முடியாது. அவனை நான் தேடத்தான் போகிறேன். இது விஷயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை என்றாள் பிடிவாத குரலில் முடிவாக. அடிபட்டவன் போல அவளை வெறித்து பார்த்தான் பரிஷித். கண்டவனை எண்ணி கலங்காதே என கட்டியவன் எடுத்து சொன்னால் அது வேண்டாத நியாயமா? அவனை தேடத்தான் போகிறாளாமா? பெருகிய கோபத்திற்கு மாறான மிக மிக நிதானமான குரலில், தேடப் போகிறாயா சௌமி? குட், நன்றாக தேடு. ஆனால் என் சந்தேகம் என்னவென்றால், தேடி அவனை கண்டுபிடித்த பிறகு என்ன செய்வதாக உத்தேசம் என கேட்டவன் ஒரு மூச்சை ஆழ எடுத்து விட்டபடி, சொல்லு சௌமி, ராகவை கண்ட பிறகு என்ன செய்ய போவதாக உத்தேசம்? ஒருவேளை என்னிடம் டிவோர்ஸ் கேட்பாயோ? கண்டிப்பாக நான் தரப்போவதில்லை. அப்படியே நான் தந்தாலும் அந்த உன் ராகவ் உன்னை மணக்க மாட்டான். மீண்டும் எழுதி வைத்துவிட்டு ஓடித்தான் போவான் என்றான் அழுத்தம் திருத்தமாக. உடலும் முகமும் செந்தணலாய் தகித்து கொதிக்க தன் கட்டுப்பாட்டை மீறி சட்டென்று கை நீட்டி அவனை அறைந்து விட்டாள் சௌமி. காட், என்ன வார்த்தைகளை எப்படி கொட்டிவிட்டீர்கள்? என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக? கடவுளே, நான் நான் உங்களிடம் டிவோர்ஸ் கேட்டேனா? நான் நான் போய் அவனை ச்சே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் என கொதித்தவள் சட்டென வெளியேறினாள். சிலையாய் இறுகி நின்றிருந்த பரிஷித் மெதுவாய் தன் உணர்வுக்கு மீண்டான். கரத்தை தூக்கி கன்னத்தை தொட்டவனுக்கு கடுமையான கோபத்திற்கு பதில் பூஞ்சிதறலாய் மகிழ்ச்சி வெடித்து கிளம்பியது. இதன் அர்த்தம் அவன் மனைவி என்றும் அவனுடைய மனைவி மட்டுமே என்பதுதானே? இந்த கோபமே அவள் மனதில் ராகவ் இல்லை என கூறிவிட்டதே. தேங்க் காட், ராகவிற்காக அவள் கவலைப்படுவது சிறு வயதில் இருந்து குடும்பத்தில் ஒருவனாக பழகிய அவனது தோழமை காரணமாகத்தான். குடும்பத்தில் ஒருவர் எவ்வளவுதான் தப்பு செய்திருந்தாலும் அவருக்கு ஏதேனும் என்றால் ஒதுங்கி விடுவோமா? மாட்டோமே. கோபம் இருந்தால் கூட அவருக்கு ஒன்றென்றால் தப்பை மறந்து கோபத்தை மறந்து ஓடிப்போய் நிற்க மாட்டோமா? சௌமியும் அப்படித்தான் என அவன் உள்ளம் உறுதியாய் உரைத்தது. மனம் தெளிந்துவிட தன் பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க மனைவியை தேட அறையில் அவள் இல்லை. மேலே மொட்டை மாடியில், கீழே ஹாலில், தோட்டத்தில் எங்குமே இல்லை. திறந்திருந்த கேட் அவள் எங்கென உணர்ந்து வேகமாக வாசலுக்கு விரைந்தான் பரிஷித்.
அவனை தேடி கவலையுடன் உள்ளே வந்து கொண்டிருந்த சொக்கன், சின்னையா, இந்த நேரம் தனியாக சின்னம்மா கிழக்கு பக்கமாக போறாங்களே, கேட்டால் வாக்கிங் என்கிறார்கள். என்னை கூட வரக்கூடாதென்றும் கூறிவிட்டார்கள். உங்களிடம் சொல்ல வந்தேன், நீங்களே வந்து விட்டீர்கள் என தகவல் தந்தான். இந்த இரவில் தனியாக? மை காட்! சரி, நான் பார்த்து கொள்கிறேன். நீ தூங்க போ சொக்கா என்றபடி விடு விடுவென வேகமாக நடந்தான் பரீட்சித். சௌமியின் மனம் உலைக்களமாய் கொதித்தது. அவளை பார்த்து என்ன வார்த்தை கூறிவிட்டான்? இந்த ஒரு எண்ணமே மீண்டும் எழ நிற்காமல் நடந்து கொண்டிருந்தாள் சௌமி. பட்ட பகலை போல பாலை பொழியும் நிலவும் ஆற்றங்கரையும் சாதாரண சமயமாயிருந்தால் அவள் மனதை சுண்டி இழுத்திருக்கும். செல் என்ற குளிர்காற்று அவள் மீது மோதி விளையாட அதை உணரக்கூட இயலாதவளாய் நடந்தவள் மனம் கோபத்தில் குமுறியது. ராகவிற்காக அவள் கவலைப்படுவதை எவ்வாறு தப்பாக நினைத்து விட்டான்? சச்ச, தப்பாக நினைத்து கேட்டிருக்க மாட்டான். கோபத்தில் அவளை மட்டம் தட்டுவதற்காகத்தான் தன்னை அறியாது அப்படி பேசி இருப்பான் என மூளை தன் வேலையை சரியாக செய்ய சற்று அமைதியடைந்தவளாய் நடையின் வேகம் சற்று மட்டுப்பட்டது சௌமிக்கு. இருந்தாலும் அவன் அப்படி பேசியது சற்று அதிகம்தான் என மனம் மீண்டும் முறுக்க, அவன் இடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான், ஏன் இதைவிட அதிகமாகவே கோபப்பட்டிருப்பார்கள் என மூளை பளிச்சென பதில் தர அப்படியே நின்றுவிட்டாள் சௌமி. இதென்ன, நம் மூளையே அவனுக்கு பறிகின்றதே. வெளிக்காற்றில் வந்தது மூளை வேறு மாதிரி யோசிக்கிறதே என நொந்து கொண்டவளுக்கு தன்னை மீறி முறுவல் எட்டி பார்த்தது. மெல்ல நடக்க துவங்கியவளுக்கு கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் தரப்போவதில்லை என்ற பரிஷத்தின் குரல் மீண்டும் உள் மனதில் எதிரொலிக்க முறுவல் விரிவடைந்தது. இதற்கென்ன அர்த்தம் என மூளையை கேட்க முந்திக் கொண்டு, மனமே, இது புரியவில்லையா? இந்த திருமணத்தை அவன் மதிக்கிறான், உன்னை மனைவியாய் நினைக்கிறான் என பதில் வரவும் இருக்குமோ என்ற ஆராய்ச்சியில் இறங்கினாள் சௌமி. பின்னால் யாரோ தப தபம் என ஓடி வரும் அரவம் கேட்டு தன் ஆராய்ச்சியை அவசரமாக மூட்டை கட்டி அவள் எச்சரிக்கையுடன் ஒதுங்கி நின்று திரும்பி பார்த்தாள். அவர்கள் கிராமத்தை சேர்ந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பைரவன்தான் ஓடி வந்ததென பாலை பொழியும் நில ஒளியில் கண்டு கொண்டாள். இவன் இந்நேரம் ஏன் ஓடி வருகிறான் என யோசித்தவளுக்கு விடையாய் நாய் ஒன்று விடாமல் துரத்தி கொண்டே பின்னால் வந்தது. அந்த நாய் அவளுக்கு நன்றாக பழக்கமானதும் கூட. பைரவன் எதிர் வீட்டு சுந்தரலிங்கத்தின் வீட்டு நாய்தான் அது. பைரவா, நில்லு என குரல் கொடுத்தவளை கவனிக்காமல் தாண்டி கொண்டு ஓடவும், இவன் நம் பேச்சை கேட்க மாட்டான், இதுவாவது கேட்கிறதா பார்ப்போம் என்றெண்ணி, ஏய் சுப்பு, ஸ்டாப் எனவும் அவளை அடையாளம் புரிந்த சுப்புவும் சட்டென அவள் குரலுக்கு கட்டுப்பட்டு நின்றது. அதை கவனிக்காமல் பயத்துடன் ஓடிய பைரவன் சிறு பள்ளத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்தான். சுப்புவோ நின்றது மட்டுமல்லாமல் அவள் வாங்கி தந்த ஏராளமான பிஸ்கட்டும் தாராளமாக ஊற்றிய பாலும் நினைவுக்கு வர வாளை பலமாய் ஆட்டியபடி அருகில் வந்த உரிமையாய் உரசிக்கொண்டு நின்றது. நாய்களிடம் கொள்ளை பிரியம் வைத்திருந்த சௌமி வாஞ்சையுடன் குனிந்து சுப்புவை தடவி கொடுத்தபடி, பைரவனை இப்படித்தான் விரட்டுவதா? அவன் பாவம் இல்லையா என வினவியபடி, சரி, நீ வீட்டுக்கு போ, நாளை நான் உனக்கு பிடித்த பிஸ்கட்ஸ் தருகிறேன், இப்போ திரும்பி போ, உன்னை பார்த்து அவன் பயப்படுகிறான் பார், நீ ஓடிப்போ எனவும் சுப்புவும் வாளை ஆட்டியபடி ஓடி மறைந்தது. இன்னும் எழுந்திருக்காமல் பயத்துடன் நாய் மறையும் மட்டும் பார்த்திருந்த பைரவனை பரிவுடன் பார்த்தவள், பைரவா, என்னவாயிற்று? உனக்கு ஒன்றும் இல்லையே என கவலையுடன் கேட்டபடி ஓடி சென்று அவன் எழுந்திருக்க உதவி செய்தாள். கை பிடித்து எழ உதவி செய்தவளை பிடித்தபடி தடுமாறி எழுந்தவன் மீண்டும் தடுமாற விழாமல் தாங்கி நிறுத்தினாள் சௌமி. நாயை பார்த்தால் ஓடக்கூடாது பைரவா, ஓடினால் அது அப்படித்தான் விரட்டும் என்றபடி அவன் கைகளில் ஒட்டியிருந்த மணலை தட்டினாள் சௌமி. பயத்தில் மிரண்டிருந்த பைரவனின் விழிகளில் அவனை எழுப்பி நிற்க வைக்க முயன்றதில் எப்படியோ வெளிவந்து மின்னிய சௌமியின் தாலிச்சையின் பட அவன் கண்கள் பயங்கரமாக மின்னின. அதத்தா என கை நீட்டினான் பைரவன். இதை எதிர்பாராத சௌமி திகைத்தாள். சிறு வயதில் வெளியூர் சென்று திரும்பும் வழியில் திருடர்கள் அவன் தாயாரின் கழுத்து நகைகளை அவன் தாயாரின் கழுத்து நகைகளை வழிப்பறி செய்து அவரை குத்தியும் போட்டுவிட அந்த அதிர்ச்சி தாங்காமல் தான் மனநிலை பாதிக்கப்பட்டான் பைரவன் என்பது அந்த கிராமத்திற்கே தெரிந்த விஷயம்.
அதில் இருந்து சங்கிலி அணிந்த யாரை பார்த்தாலும் அவர்களையும் குத்தி விடுவார்களோ என்று அவனை அறியாத பயத்தில் சங்கிலியை பிடுங்கி விடுவான். தர மறுத்தால் அவனே அவர்களை தாக்கியவாறு பிடுங்கிக் கொள்ளும் அளவுக்கு வெறி வந்துவிடும். அவனுக்கு தொடர்ந்த மருத்துவத்தாலும் அவனது சின்னம்மா குடும்பத்தின் உண்மையான பாச கவனிப்பாலும் இப்போது எவ்வளவோ தேறி வந்திருக்கிறான் அவன். அவன் சின்னம்மா கூட போன வாரம் சௌமியிடம் அவன் நன்றாக தேறி வந்திருப்பதாகவும் பழைய வேகம் வருவதில்லை எனவும் கூறி சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த இரவும் அவளது நகையும் அவனது ஆழ்மனது பயத்தை தூண்டி அவனை தன்னிலை இழக்க செய்வதை உணர்ந்த சௌமிக்கு இப்போது என்ன செய்வதென புரியவில்லை. தரப்போகிறாயா இல்லையா என்றபடி அவன் தன் சங்கிலியை பறிக்க வருவதைக் கண்டவளின் கை அனிச்சை செயலாய் தாலி சங்கிலியை இறுக பற்றியது. 2 அடி பின்னடைந்தவள் மரத்தில் முட்டிக்கொண்டு நின்றாள். அதற்குள் பைரவனும் அவளது சங்கிலியை பறிக்க முயல, விடு பைரவா என்றபடி விலக முயல, அவனோ இப்ப தராட்டா குத்திடுவேன் என்றபடி ஜிப்பாவில் இருந்து கத்தியை எடுத்து நீட்ட, அட கடவுளே, இதெப்படி இவன் கைக்கு கிடைத்தது என மீண்டும் திகைத்து போனாள் சௌமி. சற்று முன் தாயை கண்டு மிரண்டு ஓடி விழுந்தவனுக்கு இப்போது கத்தியை காட்டி பலமாக சங்கிலியை இழுக்கும் அளவிற்கு திடீரென பலம் எங்கே இருந்து வந்ததென எண்ணியபடி தன் கை பிடியில் இருந்த சங்கிலியை மேலும் அழுத்தமாக கழுத்தோடு சேர்த்து இறுக பற்றினாள். அவளை தேடி சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த பரிஷித்தின் பார்வையில் இந்த காட்சி பட ஒரு கணம் உறைந்து போனான் அவன். பைரவனை பற்றி சௌமி கூறி அவனும் அறிந்திருக்கிறான். மை காட், சௌமியை அவன் குத்திவிடக் கூடாதே. வேகமாக மரத்தடியை நோக்கி ஓடியபடி, சௌமி, அந்த சங்கிலியை கழற்றி அவனிடம் கொடுத்து விடு என கூறினான். கணவன் குரல் கேட்டு வியப்புடன் திரும்பினாள் அவள். அதற்குள் பைரவனும் அவனை நோக்கி திரும்ப அவன் கண்களில் வெறி அதிகமாவதை கண்டவள், பரிஷித், வேண்டாம், கிட்டே வராதீர்கள் என கணவனை தடுத்தாள். கிட்டே போனால் எங்கே சௌமியை குத்தி விடுவானோ என்ற பயத்தில் நின்றவன், சௌமிமா, ப்ளீஸ் சங்கிலியை கொடுத்து விடு என்றான் பதற்றத்துடன். ஆமாம், கொடு கொடு என பைரவனும் கத்தியை ஓங்கி காட்டவும் ஒரு கணம் மூச்சு நின்றது பரிஷத்திற்கு. ஆனால் சௌமியோ தன் பலத்தை கூட்டி சங்கிலியை இறுக பிடிக்கவும் தாலி சங்கிலியை கழற்றும் உத்தேசம் அவளுக்கு சிறிதும் இல்லை என்று உணர்ந்தவன் பயந்து பதறிப்போனான். இனி தாமதிப்பதில் அர்த்தம் இல்லை என்று உணர்ந்தவனாக ஏதாவது கல்லோ கட்டையோ கிடைக்கிறதா என சுற்றம் முற்றம் பார்த்தபடி எச்சரிக்கையுடன் சௌமியை நோக்கி நகர்ந்தவன், கிட்டே வந்தால் உன்னையும் குத்தி விடுவேன் என பைரவன் உருமவும் சௌமி பயந்து போனாள். ப்ளீஸ் பரிஷித், கிட்டே வராதீங்களேன். ஆனால் அவளது கதறலை காதிலே வாங்காமல் பைரவன் அவனை தாக்கினாலும் பரவாயில்லை என்பது போல் கணவன் தங்களை நோக்கி முன்னேறி வருவதை கண்டவள், இனி வேறு வழியில்லை, பைரவனை தாக்கிவிட வேண்டியதுதான் என முடிவெடுத்த கணம் பரிஷித்தின் குரல் கணீர் என ஒலித்தது. பைரவா, இதோ பார், என் கழுத்திலும் சங்கிலி என தன் கழுத்தில் கிடந்த செயினை எடுத்து காட்டவும் சட்டென சௌமியை மறந்தவனாய், ஆத கோடு என்றபடி பரிஷத்தை நெருங்கினான் பைரவன். தோ என்றபடி சட்டென்று கழற்றி பைரவனிடம் பரிஷித் நீட்ட பைரவனின் முகத்தில் கோடி சந்தோஷம். அதே நேரம் சுப்பு வழிகாட்ட பைரவனை தேடிக்கொண்டு அவன் சின்னம்மாவும் சித்தப்பாவும் வந்தனர். சந்தோஷமாக வாங்கி பைக்குள் போட்டு கொண்டபடி, இனி உன்னை யாரும் கொல்ல மாட்டார்கள் என பைரவன் திருப்தியாக கூறவும் பரிஷித்தின் கண்கள் மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருந்த சௌமியின் கண்களும் கலங்கின. நடந்ததை அறிந்த பைரவனின் சித்தப்பா பரிஷித்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு செயினை திருப்பி தரும்படி பைரவனை வற்புறுத்த அவன் மறுக்க பரிஷித்தும் மறுத்தான். இருக்கட்டும் என்ற பரிஷித்திடம், இனி இப்படி நேராமல் பார்த்து கொள்கிறோம், இவனை சமாதானப்படுத்தி நாளை காலை வீட்டிலேயே வந்து செயினை தந்து விடுகிறோம் என்றபடி அவனை அழைத்து சென்றனர். பைரவனின் விழிகளில் மீண்டும் படாமல் மரத்தின் பின் ஒளிந்திருந்த சௌமியை அவர்கள் சென்றதும் வெளியே மெதுவாய் இழுத்தான் பரிஷித். குரல் கம்ம, உனக்கு ஒன்றுமில்லையே சௌமி, கழுத்தெல்லாம் கஞ்சி தெரிகிறதே, காயம் எதுவும் இல்லையே என கவலையுடன் அவளது கழுத்தை வருடியபடி கேட்டவன் அவளது பூ விரல்களை பிரித்து பார்த்தான். கன்றி சிவந்திருந்த உள்ளங்கைகளை பார்த்தவன் விழி கலங்க அந்த பூங்கைகளில் மிருதுவாக முத்தமிட்டு நிமிர்ந்தான். விடாமல் அவளை தன்னோடு இழுத்து அணைத்தவன், எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்க இருந்தாய் சௌமி, ஏன் அப்படி செய்தாய் சௌமி, கழற்றி தந்திருக்க வேண்டியதுதானே, உன் உயிரை விட வேறு எதுவுமே பெரிதில்லையே சௌமி. காட், ஒரு நிமிடம் என் உயிரே போய்விட்டது, எப்படி பதறிப்போனேன் தெரியுமா
என்றபடி மேலும் இறுக அணைத்தான். அவன் இதயம் படபடவென துடிப்பதை உணர்ந்த சௌமி அவன் மிகவும் பயந்து விட்டான் என்று உணர்ந்தவளாய், அவன் என்னை குத்தியிருக்க மாட்டான் பரிஷித். இவ்வளவு நேரமும் மிரட்டினானே தவிர கத்தி சற்றேனும் என் மீது பட்டதா என்று மென்குரலில் வினவினாள். அவளை தன்னிடமிருந்து விலக்கி அவள் முகம் பார்த்தவன், அப்படி சொல்லாதே சௌமி. அவனுக்கு இருந்த வேகத்திற்கு இன்னும் சற்று தாமதித்திருந்தால் குத்தி இருப்பான், அல்லது அசையும் போது கத்தியே உன் மீது கிழித்து விட்டிருந்தால். அதையெல்லாம் யோசித்தாயா என படபடத்தவன் மீண்டும் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவனது கவலை அவளுக்கு ஏனோ மனதிற்கு மிகவும் இதமாய், ஏன் உற்சாகமாய் கூட இருக்க தன்னை மறந்து லேசாய் சிரித்தாள் அவள். அச்சிரிப்பில் சுய உணர்வு வந்தவனாய் அவளை விடுவித்தான் பரிஷித். அவள் தோளில் கை போட்டு அவளை வீடு நோக்கி நடத்தியவாறு, சிரிக்கிறாயா? உன்னை நன்றாக உதைக்க வேண்டும் சௌமி. கராத்தே கற்றவள் அவனை ஆரம்பத்திலேயே தாக்கிவிட்டு தப்பி இருக்க வேண்டாமா என கடிந்து கொள்ளவும் மெல்லிய குரலில், அடிக்க மனம் வரவில்லை பரிஷித். பாவம் குழந்தை போல அவன். அடித்தால் வலிக்கிறது என என்னிடமே அழுவான் தெரியுமா? அதை நினைத்தால் அவனை தாக்குவதை என்னால் நினைக்க கூட முடியவில்லை. ஆனால் உங்களிடம் வரவும் நானுமே ஒரு கணம் பயந்து போனேன். சரி, தாக்கிவிட வேண்டியதுதான் என நினைத்த போது நீங்களே சமயோசிதமாக செயல்பட்டு நிலைமையை சமாளித்து விட்டீர்கள் என்றபடி புன்னகையோடு அவனை பார்த்தாள். முறுவலோடு அவனும் அவளை நோக்க சட்டென்று சௌமி முறுவல் மறைந்தது. முகம் கசங்க, சாரி பரிஷித், என்னதான் கோபம் என்றாலும் நான் கை நீட்டியது தப்புதான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பரிஷித் என மன்னிப்பு கேட்கவும், விடு சௌமி, நான் பேசியதும் தப்புதானே. கோபத்தில் நினைக்காததை எல்லாம் பேசிவிட்டேன். நீதான் என்னை என்றவன் வாயை பொத்தினாள் சௌமி. லீவ் இட் பரிஷித் என்றாள் மென்குரலில். வீடு வந்து சேர்ந்ததும் குளித்துவிட்டு வந்த சௌமி படுத்த வேகத்தில் நன்றாக அயர்ந்து உறங்கிவிட்டாள். அயர்ந்து உறங்கும் மனைவியை பார்த்தபடி சற்று நேரம் நின்றிருந்தான் பரிஷித். அவளுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை எண்ணியவனுக்கு இப்போதும் உடல் சிலிர்த்தது. அவன் கண் எதிரிலேயே அவனது மனைவி கத்தி முனையில், நல்ல வேளை சிறு கீறல் கூட இல்லாமல் தப்பித்தாளே. நாளையே அவள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்துவிட வேண்டும் என எண்ணியவன் குனிந்து அவளது நெற்றியில் புரண்ட கேசத்தை ஒதுக்கிவிட்டு பெட்ஷீட்டை நன்றாக இழுத்து போர்த்துவிட்டு தானும் கீழே படுத்தான். படுத்தவனுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் உறக்கம் வரவில்லை. தன்னை குத்தி விடுவானோ என்ற நிலையில் கூட பைரவனை தாக்காமல் அவன் மேல் இவ்வளவு கருணையை காட்டும் இரக்க உள்ளம் படைத்தவள் ராகவை எண்ணி கவலைப்படுவதில் வியப்பில்லை என்று தோன்றியது. ஆனால் அது தேவையற்ற கவலை என்ற போதிலும் அவள் கலங்குவது அவளது இரக்க மனதினால்தான். கூடவே தாலி சங்கிலியை கழற்ற மறுத்த அவள் தீவிரம் அதுதான் பரிஷித்தை யோசிக்க வைத்தது. அந்த சூழ்நிலையில் கழற்றுவதை தவறென்று அவன் என்ன யாருமே சொல்ல போவதில்லை. அப்படி இருக்க அவனே சொல்லியும் கூட மறுக்கிறாள் என்றால் அந்த அளவுக்கு சௌமி இந்த திருமணத்தை மதிக்கிறாள் என்றுதானே அர்த்தம். அவளுக்காக கூட பைரவனை தாக்காதவள் அவனை நோக்கி பைரவன் திரும்பியதும் பயந்து போய் தாக்க நினைத்ததாக கூறினாளே. அப்படியென்றால் பரிஷித்தின் முகத்தில் புன்னகை அரும்பியது. சீக்கிரமே எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அதிகமாக திரும்பி படுத்த விழிகளை மூடியவன் மனத்திரையில் தன் கை அணைப்பிற்குள் பூங்கொத்து போல் மனமும் மிருதுவாக அவள் நின்ற நினைவு வர அவன் முகம் மென்மையானது. காலையில் பரிஷித் அலுவலகம் கிளம்பும் முன்னரே பைரவனை அழைத்து கொண்டு அவனது சித்தப்பா வந்து விட்டார். இரவு அவ்வளவு மூர்க்கத்துடன் இருந்தவன் இப்போது சாந்தமாக சாதுவாக இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் பரிஷித். பைரவா, தம்பியிடம் செயினை உன் கையாலேயே திருப்பிக் கொடு என சித்தப்பா கூறியதும் மறுக்காமல் செயினை சிரித்தபடி நீட்டினான் பைரவன். அதற்கென்ன, பரவாயில்லை, செயின் பைரவனிடமே இருக்கட்டுமே என்றான் பரிஷித். அது தப்பாச்சுங்களே தம்பி, நீங்க வாங்கி கொண்டால்தான் எனக்கு திருப்தி ஆகும் என அவர் மறுக்கவும் செயினை நீட்டிய பைரவனிடம், அங்கேயே கொடுத்து விடப்பா என அவன் சௌமியை கை காட்டவும் பைரவன் அவளிடமே தர பரிஷித்தை ஏறிட்டு பார்த்தவாறு வாங்கி கொண்டாள் சௌமியா. அவர்களை உபசரித்து அனுப்பி அருந்ததி இவர்களிடம், நேற்று என்ன நடந்தது? பைரவன் உங்களிடம் ஏதாவது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டானா என கவலையோடு கேட்டார். சௌமியை பார்வையினால் எச்சரித்தபடியே, அதெல்லாம் ஒன்றுமில்லை சித்தி, நேற்றிரவு தூக்கம் வரவில்லையே என்று சும்மா வாக் போனோம். வழியில் பைரவன் பார்த்துவிட்டு செயினை கேட்டான். நானும் கழற்றி தந்தேன், அவ்வளவுதான் என்று சமாளிக்கவும்
கவலை அகன்றவராய் உள்ளே சென்றார் அருந்ததி. மனைவியிடம் திரும்பியவன், சௌமி, எனக்கு நீ ஒரு பிராமிஸ் பண்ணி தர வேண்டும் என்றான். விஷயம் புரிந்தவளாய் முகம் மென்மையாக, பண்ணி தருகிறேன் என்றாள். உடனேயே கூறியபடி செயினை அவன் கழுத்திலும் போட்டாள். அப்படியே அந்த கரங்களை தன் கழுத்தில் கோர்த்து கொள்ள வேண்டும் போல் எழுந்த உந்துதலை சிரமப்பட்டு அடக்கியவாறு, என்னவென்று என்றவனை இடைமறித்து, தெரியும் பரிஷித் என்ற வார்த்தைகளை முடித்து வைத்தவள் தொடர்ந்து, இனி இப்படி சண்டை போட்டுவிட்டு நைட் டைமில் தனியாக வெளியே கிளம்ப மாட்டேன், பிராமிஸ், போதுமா என்றபடி தன்னுடைய தலையில் கை வைத்து கொள்ள போனவளின் கரத்தை பிடித்து தடுத்தான் பரிஷித். வார்த்தையால் சொன்னதே போதும் சௌமி, உன் மீதெல்லாம் பிராமிஸ் பண்ணாதே என்றவன் மறு கரத்தினையும் சேர்த்து பிடித்து உள்ளங்கைகளை பிரித்து பார்த்தான். புன்னகை ததும்பிய முகத்தோடு, கை சரியாகிவிட்டது பரிஷித், லேசான கன்றல் தானே என்றாள் சமாதானமாக. சரி ஆகாமல் போகுமா? நேற்று நைட் போட்ட மருந்தின் மகத்துவம் அப்படியாயிற்றே, எதற்கும் இன்னொரு முறை போட்டு விடுவோமா என அவன் சீரியஸாக கேட்க, தேவையில்லை பரிஷித், நேற்று வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் போட்டுவிட்ட ஆயின்மெண்டிலேயே குணமாகிவிட்டது என்றாள் சௌமி. நான் அந்த மருந்தை சொல்லவில்லை மேடம், இந்த மருந்தை பற்றி சொன்னேன் என குறும்புடன் உரைத்தபடி முன்தினம் போலவே அந்த மிருதுவான உள்ளங்கைகளில் இதழ் பதித்து நிமிர்ந்தவன் மனைவியின் முகம் பார்த்து குறும்புடன் சிரித்தான். முகம் வெட்கத்தில் சிவந்துவிட என்ன பேசுவதென அறியாதவளாய் கைகளை மெதுவாய் உருவ முயன்றாள் சௌமி. அவனோ விடாமல் மேலும் அழுந்த பற்றி அவளது திணறலை பார்த்து ரசித்தான். சு பரிஷித், என்னதிது, ஆபீஸ் போகும் நேரத்தில் இப்படி வம்புக்கு இழுக்கிறீர்களே என மென் குரலில் கண்டித்தவள் குரலில் கண்டனம் சிறிதும் இல்லை. சிரிப்பை அடக்கியவன், ஓஹோ, ஆபீஸ் போகும் நேரத்தில் கூடாதென்றால் வேறு எப்போது வம்புக்கு இழுக்க வேண்டும் சௌமி என நமட்டு சிரிப்புடன் கேட்டு குனிந்து அவள் முகம் பார்த்தவன் மனைவி முகம் மேலும் சிவப்பதை பார்த்து வாய்விட்டு சிரித்தான். சற்று சமாளித்து கொண்டு, கடவுளே, என்ன ஆயிற்று உங்களுக்கு, முதலில் ஆபீஸ் கிளம்புகிற வழியை பாருங்கள் என அவள் விரட்டவும் சிரித்து கொண்டே கிளம்பினான் பரிஷித். வாசல் வரை வந்தவள் சட்டென நினைவு வந்தவளாக கார் அருகே குனிந்து, பரிஷித், ஈவினிங் சீக்கிரம் வந்துவிடுங்கள், மாமாவும் அத்தையும் வருகிறார்கள் என நினைவூட்டினாள். மறுப்பேனா சௌமி, வந்து விடுகிறேன், நீயும் ராகினியோடான ஷாப்பிங்கை முடித்துவிட்டு சீக்கிரம் வந்து விடுடா, பாய் என்றபடி விடை பெற்றான் அவன். கணவனை வழி அனுப்பிவிட்டு தன் அறைக்கு வந்த சௌமியின் முகம் பூவாய் மலர்ந்திருந்தது. பரிஷத்தின் பேச்சும் சிரிப்பும் உள்ளத்தை கொள்ளை கொள்ள தன்னுள் புன்னகைத்தவளாய் சோஃபாவில் வாகாய் சரிந்து அமர்ந்தாள். அவளுக்கு ஒரு ஆபத்து என்றதும் எப்படி பதறிப்போனான், எப்படி கலங்கி போய் அவளை இறுக அணைத்து கொண்டான். கூடவே என்று அவனது குறும்பு பேச்சும் செயலும். பரிஷித் மனதில் சௌமி இருக்கிறாள் என்பதற்கு இதைவிட ஆதாரம் வேறென்ன வேண்டும்? கணவனிடம் ஓடிப்போய் தன் மனதை கொட்டிவிட வேண்டும் போல் ஒரு ஆவல் எழுந்தது சௌமிக்கே. ஆனால் அதற்கும் ஒரு தடை இருந்தது. அவளது உயிருக்கு உயிரான பரிஷித், அவளுக்கு கிடைக்க ஒரே காரணமான ராகம்தான் அது. அவனை நினைத்த உடனேயே சௌமியின் முகத்தில் மாட்டம் பிறந்தது. கணவனை எண்ணி உவகை கொண்ட உள்ளம் இப்போது நண்பனை எண்ணி கலங்கியது. மற்றவர்கள் வேண்டுமானால் அவனை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்த அவளால் எப்படி முடியும்? முடியவே முடியாதே. அவன் நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறான். இல்லாவிட்டால் தனக்கு போன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அவ்வளவு பொறுப்பற்றவன் அல்ல ராகவ். ஒரே வாரத்தில் வருவதாக கூறியவன் 1.5 மாதங்களாக வராதிருப்பதன் மர்மம் என்ன? ஒருவேளை நேற்று பரிஷித் கிண்டலாக கூறியது போல் அவனை யாரும் கடத்தி இருப்பார்களோ? அப்படியென்றால் பணம் கேட்டு குடும்பத்தை தொடர்பு கொண்டிருப்பார்களே? அல்லது அவனுக்கு ஏதேனும் விபத்து? நோ, அப்படி எதுவும் நடந்திருக்காது. கடவுள் அப்படியெல்லாம் நிகழ விடமாட்டார். ஆனால் இனியும் பொறுமையாக இருப்பதில் அர்த்தமில்லை. மனதில் ராகவ் பற்றிய கவலையோடும் உறுத்தலோடும் கணவனிடம் காதலை சொல்ல சௌமி விரும்பவில்லை. அதே நேரம் ராகவை தேட ஏற்பாடு செய்தே தீர வேண்டுமென உறுதி கொண்டவளுக்கு சட்டென ஒரு யோசனை பளிச்சிட்டது. அசோக்கின் குடும்ப நண்பர் போலீஸ் உயர் அதிகாரியாக மதுரையில் பணிபுரிகிறார். அசோக் மூலமாக அவரிடம் ராகவை தேட சொல்லி ஓரல் கம்ப்ளைண்ட் தந்தால் என்ன? எஸ், அதுவேதான் சரியான வழி. இனிமேலும் தாமதிக்க கூடாது. உடனேயே செயலில் இறங்கிவிட வேண்டும் என உறுதி ஏற்றுக்கொண்டவளுக்கு மனபாரம் சற்று குறைந்தது.
சொன்னபடி அன்று மாலை பரிஷத்தின் பெற்றோர் வர, பரிஷத்தும் சீக்கிரமே வந்துவிட எல்லோரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சினிடையே ஆனந்தி, அண்ணா, நாளை பெரிய கார்த்திகை, சௌமி வந்தால் நன்றாயிருக்கும். நாளை இருவரையும் அனுப்பி வைக்கிறீர்களா? சௌமியை 2 நாட்கள் வைத்திருந்து அனுப்புகிறேன் என வினவினார். வரதராஜன் அவசரமாக, என்னம்மா இப்படி கேட்கிறாய்? இனி உங்கள் வீட்டு பெண்ணாயிற்றே சௌமி, நீ எப்போது வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம் என்றார். அருந்ததியும் அதையே ஆமோதித்தார். கேட்கவே வேண்டாம், தாராளமாக அழைத்து செல்லலாம். நாளை காலையே சௌமியை அனுப்பி வைக்கிறேன் என்றார். சரிதான் பரிஷத் கண்ணா, சௌமியை நீயே கூட்டி வந்துவிடம்மா எனவும், சரிம்மா என்றபடி சௌமியிடம், உனக்கு ஓகே தானே என கேட்க புன்னகையோடு தலையசைத்தாள் அவளும். இரவு உணவை முடித்து கொண்டு மேலும் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் கிளம்ப, தங்க சொல்லி வரதராஜன் கேட்டுக்கொள்ள, வேலை இருக்கிறது, இன்னொரு நாள் கண்டிப்பாக தங்குவதாக கூறி இருவரும் கிளம்பினர். தூக்கம் கண்களை சுழற்றவே தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்த சௌமி வழக்கம் போல் உடனே அயர்ந்து உறங்கிவிட்டாள். வரதராஜனோடு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு அறைக்கு வந்த பரிஷித் சௌமி அசந்து தூங்குவதைக் கண்டான். சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று பார்த்தாள். அதற்குள் உறங்கிவிட்டாளே என்று எண்ணியவன் புன்னகையோடு தானும் படுத்தான். மறுநாள் மாமியார் வீடு சென்ற சௌமிக்கு அங்கே ஏக உபச்சாரம். ரிசப்ஷன் போது வந்தாய், பிறகு இன்றுதான் வருகிறாய் என்ற ஆனந்தியிடம், நான் என்ன செய்வது அத்தை, பரிஷித் என்னை அழைத்து வந்தால் தானே அட்லீஸ்ட் என்னுடன் சண்டை போட்டு கொண்டாவது பெட்டியை வைத்து கொண்டு பிறந்த வீடு வருவார். நாமும் பின்னாலேயே சமாதானப்படுத்தி கூட்டி செல்லும் சாக்கில் இங்கு வந்து ஒரு விசிட் அடிக்கலாம் என்று பார்த்தாலும் உங்கள் மகன் விட்டால்தானே என குறும்புடன் கூறி சிரித்தாள். ஏ மக்கு என அவள் தலையில் வலிக்காமல் குட்டினான் பரிஷித். இது உன் வீடும் கூடத்தான். நான் கோபித்து கொண்டால்தான் நீ வர வேண்டும் என்பதில்லை. நீயாகவே எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு உனக்கு உரிமையும் இருக்கிறது என்று சிரித்தான் அவனும். தலையை தடவியபடியே, அட ஆமாம், ச, உங்களோடு பழகி நான் மக்காகி விட்டேனே. ஆனால் அத்தை, உங்கள் மகன் என்னுடன் பழகி கிளவராகி விட்டார் பாருங்கள் என கிண்டல் அடித்து சிரித்தாள். கண்கள் பளிச்சிட, உண்மைதான் சௌமி, உன்னை மக்கென கண்டுபிடித்து விட்டேன் பார் என்றவன் தொடர்ந்து, உன்னுடன் பழகி கிளவரானது இருக்கட்டும், அதற்கு முன்பு என்னை எல்லோரும் வெரி கிளவர் என்பார்கள் என பீற்றிக் கொண்டான். அவளும் சளைக்காமல், உங்களுடன் பழகியவர்கள் தானே அப்படி கூறியிருப்பார்கள். உங்களுடன் பழகி மக்காகி விட்டவர்கள் சொன்னதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பரிஷித் என எடுத்து சொன்னாள். சட்டென சிவராமனும் ஆனந்தியும் சிரித்து விட்டனர். சிரிப்பை அடக்கியபடி யோசிப்பது போல் பாவனை காட்டி, அப்ப நீ சொல்வதையும் மக்கு என மறைமுகமாக சொன்னாயே, அதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படித்தானே என மடக்கவும் சௌமிக்கும் சிரிப்பு வந்தது. முதலில் உங்களை கிளவராகி விட்டீர்கள் என்றும் தான் சொன்னேன். ஐயோ பாவம், அதி சமமாக கிடைத்த பாராட்டு. அதையும் நீங்க இப்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாதா? சோச்சோ என வெகுவாய் பரிதாபப்பட சட்டென சிரித்து விட்டான் பரிஷித். ஹே வாயாடி, சொல்வதை முழுதாக சொல்ல வேண்டும். உன்னுடன் பழகியதில் கிளவராகி விட்டேன் என்றுதானே மறைமுகமாக உன்னை பாராட்டி சொன்னாய். சோ அது மக்கு சொன்னதாயிற்றே என விடாமல் கிண்டல் அடிக்கவும் சௌமி கூலாக, அப்படியானால் என்னுடன் பழகியதால் கிளவராகவில்லை, மக்காகி விட்டதாக கூறுகிறீர்கள் அதானே? அப்படி என்றால் மக்கான நீங்கள் என்னை தலையில் குட்டி மக்கு என்றதும் தப்பாயிற்றே என விழி பிரித்து கேட்கவும் பரிஷத்தினாலும் முறுவலை அடக்க முடியவில்லை. பதில் கூறவா எடுத்தவன் தன் செல் அழகாய் இன்னிசை எழுப்பவே எடுத்து ஆன் செய்து அப்பால் சென்று பேச, சிவராமன் மருமகளிடம், இன்றுதான் வீடு இப்படி கலகலப்பாக இருக்கிறது என திருப்தியுடன் சந்தோஷப்பட்டு கொண்டவர் தொடர்ந்து, இப்படி 2 பேர் மாற்றி மாற்றி பேசினால்தானே கலகலப்பாக இருக்கும் என தன் மனைவியை வம்புக்கு இழுத்தார். சுவாரஸ்யமாய், அப்படியென்றால் உங்கள் பேச்சுக்கு அத்தை மறுபேச்சு பேச மாட்டார்கள் என்று சொல்லுங்கள் என விசாரித்தாள் சௌமி. நீ வேறம்மா, அவள் பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசினால்தானே என பயந்தவர் போல கண்களை உருட்டினார் அவர். மதுரையில் இருந்து கொண்டு இப்படி இருப்பதுதானே மாமா நியாயம் என பெரிய நீதிபதி போல் தீர்ப்பு சொல்ல சிவராமன் சிரித்தார். உனக்கு ஆனந்தியே பரவாயில்லை மருமகளே, ஆனால் பாவம் பரிஷித் என போலியாக பரிதாபப்பட்டார்.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.